இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மை முழுமையாய் அறிக்கையிட்டு அப்பா நன்றி என்று சொல்லி இந்த நாளை முழுமையாய் அவரிடம் ஒப்பு கொடுத்து, குறிப்பா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பது தோணியார் நாளில் முழுமையாய் அறிக்கை எடுங்கள் அன்பர்களே. ஆண்டவர் நிறைவாய் நம்மை வழி நடத்துவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறை கிருபையிலே சாட்சியமாய் நாம் வாழ்வோமாக. பிரியமான இறை உறவுகளை, இன்றைக்கு எந்த வேலை நீ செய்தாலும் ஜெபத்தோடு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்றால் இன்றைக்கு புனித மார்த்தாவுடைய நாம விழா. இயேசு முழுவதுமாய் அன்பு செய்தார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 5வது வார்த்தை வாசிக்கிற பொழுது, இயேசு ஒரு குடும்பத்தை முழுமையாய் அன்பு செய்தார். லாசர் அவர் அன்பு செய்தவர். லாசர் அவருடைய சகோதரியா இருக்கிற மார்த்தா மரியா. மார்த்தாவுடைய நாம விழாவை கொண்டாடுகிற பொழுது உபசரிப்புக்கு பேர் போனவராக இருந்தார். எனவே ஆண்டவர் அவரிடம் நீ நல்ல பங்கை தேர்வு செய்ய வேண்டும் என்கிறார். நீ ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிறார். கோயில்ல வேலை செய்யறவங்க, குறிப்பாக ஆலயத்துல நிறைய வேலை செய்வாங்க, வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள் எல்லோருமே. ஆனால் வேலை செய்து விட்டு கடவுள்கிட்ட இருந்தேன் நான் கடவுளுக்காக செஞ்சு சொல்லிட்டு அமைதியா போயிடுவாங்க. இல்ல, ஜெபம் பண்ணணும். நீங்க வேலை செய்து எவ்வளவு நேரம் ஆலயத்தில் செய்தாலும் அதுவும் தேவைதான். அதோடு சேர்ந்து நல்ல பங்கு என்னவென்ற தெரியுமா? நீ ஆலயத்துக்கு செல்வது வேலை செய்வதற்காக மட்டும் அல்ல, ஜெபிக்கவும். அப்படின்னா வேலை செஞ்சுட்டு பூசை அட்டன் பண்ணணும். திருப்பலி முழு பூசைய நீங்க காண வேண்டும். முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்க வேண்டும். எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, நம் ஜெபத்தை ஆலயத்தில் முதன்மைப்படுத்தணும் என்பதுதான் செய்தி. குறிப்பா இந்த நாள்ல பல பிள்ளைகள் வேலைக்கு செல்வது, நான் ஜெபிக்கிறது கிடையாது, முடிச்சுட்டு அப்படியே போயிடுறது. கோயில்ல இருந்தாமா வீட்லயே என்ன நினைச்சுப்பாங்க, பிள்ளை காலையில இருந்து கோயில்ல தானே இருந்தான், மகள் காலையில இருந்து கோயில தானே இருந்தான். ஆனா அந்த கோயில்ல பிள்ளை ஜெபித்தாரா? அந்த வேலை செய்தனுடைய அந்த பிளாமேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவார். அவர் வேலை செஞ்சாங்க எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் அவர் ஜெபிக்கலன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா பெற்றோர் நினைத்திருப்பார்கள், என் பிள்ளை கோயில்ல இருந்தான், கோயில்ல என்ன பண்ணிட்டு இருந்தான், எனவே கோயில்ல போய் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஆனால் நிறைவு ஜெபத்தில் மட்டும்தான். அதான் மார்த்தா கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் நிறைய வேலை செய்யறேன், மரியாவை அனுப்புங்க. மரியா உங்க பாதத்தில் அமர்ந்து உங்களை பேசிக்கொண்டு இருக்கிறா, நீங்க சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறா. நான் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உபசரிப்பு செஞ்சுட்டு இருக்கேன். எனவே நீங்க மரியா கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, மரியா நல்ல பங்கு தேர்ந்து கொண்டா, இது தேவைன்னு பாரு. எந்த வேலையா இருந்தாலும் ஜெபத்தில் துறவணும், ஜெபத்தில் முடியணும். உபசரிப்பு தேவைதான். உபசரிப்புக்கு பேர் போனவராக மார்த்தா விளங்குகிறார். மார்த்தாவுடைய வாழ்க்கையில லாசர் உயிர்த்த பிறகு மார்த்தா ஒரு விருது வரைக்கிறார். அந்த விருதுல அன்போடு இயேசு வந்து பங்கேற்கிறார். அந்த பங்கேற்கிற பொழுது அவர் வரவேற்று அவருக்கு உபசரிப்பு செய்த மார்த்தா செய்த காரியம், விலை உயர்ந்த நறுமண தரையம் லாமிச்சேனும் நறுமண தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் தேய்த்து அந்த வரவேற்புக்கு பேர் போனவராக விளங்குகிறார். ஆண்டவர் இயேசு இதை விரும்புபவர் தான். ஏனென்றால் சீமோன் வீட்டுக்கு சொல்லுகிற பொழுது அந்த உபசரிப்பு சரியில்லாமல் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கிறார். உபசரிப்பு விரும்புபவர் தான். அதே வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். அதுதான் சாரம். நீங்க எந்த வேலை செய்வதற்கு முன்பாக ஜெபத்துல தொடங்குங்க. அதுதான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இறை வார்த்தையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வது, நீங்க எதை செய்தாலும் அன்பர்களை ஜெபத்தை முதன்மைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில ஜெபம் முதன்மையானதாக இருக்கட்டும். பிரியமான இறைவர்கள், ஜெபத்தை முதன்மைப்படுத்துங்க. நீங்க எதை முடித்த பிறகும் நன்றி என்று சொல்லு. அப்ப அந்த வேலையை செய்ய வச்சுங்க, நன்றி சொல்லுங்க. அதோடைய மகத்துவம் வேற மாதிரி இருக்கும். நீங்க செஞ்ச வேலையினுடைய ரிசல்ட் அபிஷேகமானதா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க என்ன நினைச்சு செய்வீர்களோ அதை காட்டிலும் வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். எனவே பிரியமான இறைவர்களே, இவர்களை இயேசுவினுடைய விண்ணன்றதுக்கு பிறகு யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் மீது கோபம் கொண்டு இவர்களை ஒரு படகில் ஏற்றி அந்த படகுல இவர்களை கட்டி வைத்து, துடுப்பு இல்லாத ஒரு படகு, துடுப்பு அந்த படகுல வைக்கல, அந்த கடலை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் சென்று எங்கே மடிவார்கள். ஆனா அற்புதம் என்னவென்றால், அந்த படகு பிரான்சில ஒரு பகுதியிலே கரை ஒதுங்குகிறது. எனவே அங்கு அவர்கள் இறுதி வாழ்க்கை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மரியா ஒரு குகைக்கு சென்று ஆண்டவரோடு ஜெபிக்கிறார். ஜெபத்துல தன் வாழ்க்கையை கழிக்கிறார். அந்த பகுதியினுடைய ஆயராக லாசர் மாறுகிறார். அதுல மார்த்தா ஒரு துறவற சபை, பெண்களுக்காக ஒரு துறவற சபை ஆரம்பித்து அந்த இறைப்பணி செய்து கொண்டு அவர் வாழ்க்கை அங்கு முடிந்ததாக. அந்த பகுதியில ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த விலங்கினுடைய பகுதி எப்படி இருந்தது என்றால், ஒரு பகுதி மீன் போலவும் மற்றொரு பகுதி விலங்கு போலவும் இருந்ததாம். ஒரு குதிரையை விட பெரியதாக இருந்ததாம். அந்த பகுதியில செல்பவர்கள், அந்த பகுதியில் அருகில் இருக்கிற கடலில பயணிப்பவர்களை துன்புறுத்தியதாம், மனிதர்களை சாப்பிட்டதாம்.
எனவே புனித மார்த்தாவிடம் வந்து அறிக்கையிட்டார்களா, இந்த மாதிரி இந்த மிருகம் இருக்கிறது. உடனே மார்த்தா சிலுவையை எடுத்துக்கொண்டு சென்று இந்த சிலுவையினுடைய உதவியோடு அந்த விலங்கை வீழ்த்தியதாக வரலாறு சொல்லுகிறது. அதனால சிலுவையினுடைய மகத்துவத்தை பாருங்க, சிலுவையினுடைய மகத்துவத்தை பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்தினுடைய மகத்துவம். இன்றைக்கு புனித மார்த்தாவுடைய விழாவை உலகம் கொண்டாடுகிறது என்றால், பிரியமானவர்களே, நல்ல பங்கை தேர்ந்தெடு என்ற செய்தி. நல்லா ஜெபிங்க, அதான் நல்ல பங்கு. கோயிலுக்கு போனா முதல்ல ஜெபிச்சுட்டு அப்புறம் நீங்க கோயில் வேலையை செய்யுங்க. கோயில் விட்டு வெளியில வரும்போது நற்கரணைக்கு சென்று அப்பா நன்றி என்று சொல்லிட்டு போங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபிங்க, அதான் நல்ல பங்கு. வேலை முடிச்சுட்டு வந்த உடனே ஆண்டவர் முன்னாடி போய் ஆண்டவர் நன்றி என்று சொல்லிட்டு அந்த பழக்கத்தை நீங்கள் செய்து விட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் எதையும் செய்தாலும், ஆபீஸ்ல முக்கியமானது எதை செய்யறீங்க, உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, இதை முடின்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பிரேயர்ல வைங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. அப்ப நான் அந்த வேலையை செய்ய போறேன், ஆண்டவர் முடிங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. தூதர் அனுப்புவார், அவர் கட்டளை இடுவார். அந்த வேலை உங்களுக்கு கீழ்ப்படும்படியா அவர் கட்டளை இடுவார். நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதை காட்டிலும் அபிஷேகமா அந்த வேலை போய் நிற்கும். முடிச்சவன ஆண்டவர் நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க நண்பர்களே. அது ஆண்டவருடைய வேலையா இருக்கும், அது ஆண்டவருடைய கரங்கள் அதில் இருக்கும், ஆண்டவருடைய அபிஷேகம் நிறைந்ததா இருக்கும். அது வெளியில் வருகிற போது, அந்த வேலை முடிவடைகிற பொழுது, இந்த வேலை இப்படி இது செய்ய மாட்டார், இவர் எப்படி செய்தார் என்று சொல்லும்படியா ஆண்டவர் உயர்த்துவார். அதுதான் புனித மார்த்தா. இந்த வார்த்தா அன்றைக்கு சாதாரண ஒரு உபசரிப்பு தான், ஆனால் அது ஒரு நல்ல பங்காய் மாறி இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் பெயர் பரவி இருக்கிறது என்றால், அவர் நாம விழாவை இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது என்றால், அவர் குடும்பத்தை ஆசீர்வாத குடும்பமாய் இன்றைக்கு விவரித்து மூலமாக அறிந்து கொள்கிறோம் என்றால், காரணம் பிரியமானவர்களே, நல்ல பங்கை தேர்வு செய்ய வேண்டும் ஆண்டவர் கூறிய வார்த்தை. அதோட விளைவு பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நீரே மெசியா, நீரே இறை மகன் என்ற நம்பிக்கையை அறிக்கை இடுகிறார். அப்ப எவ்வளவு அழகா நல்ல பங்கு தேர்வு எடுத்தா பாருங்க. அந்த வாழ்க்கையில் நல்ல பங்கு தேர்வு செய்யுங்க. அப்படின்னா ப்ரேயருக்கு முக்கியத்துவம் தாங்க. இந்த நாள்ல இந்த மார்த்தா ஜெபத்துல வாழ்க்கையில என்னவெல்லாம் மாறணுமோ, எதுவெல்லாம் நடக்கணுமோ, எதுவெல்லாம் மாறணுமோ, அதுவெல்லாம் அபிஷேகமா ஆசீர்வாதம் மாறும். ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆவியான நன்றி, இறைவா நன்றி, இயேசுவே நன்றி. புனித மார்த்தாவே எங்களுக்காக ஜெபிப்பீராக. இதோ நாங்கள் நல்ல பங்கை தேர்வு செய்யும்படியா, எந்த வேலை செய்தாலும் அதுல ஜெபத்தை மையப்படுத்தும்படியா அப்பா ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வழி நடத்துங்க. இயேசுவே உங்கள் கிருபையால் நாங்கள் வாழும்படியாய், உங்கள் வல்லமையில நாங்கள் இருக்கும்படியாய், ஆண்டவருக்கு சாட்சியமாய் நாங்கள் இருக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். குறிப்பா இன்றைக்கு பிள்ளைகள் என்னவெல்லாம் கருத்துக்களை முதன்மைப்படுத்தி ஜெபிக்கிறார்கள், எதுவெல்லாம் வேண்டும் என்று வாஞ்சியோடு ஒப்புக் கொடுக்கிறார்கள், அப்போ அவங்க பாதத்தில் வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, என்னவெல்லாம் கேட்கிறார்களோ பெற்றுக்கொள்வார்களாக, வலிமையான இறை கிருபையை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் வாழட்டும். ஆண்டவரே, ஓ எங்கள் இயேசுவே உங்கள் கிருபையால் புனித மார்த்தாவே எங்களுக்காய் ஜெபிப்பீராக. வல்லமையான இறைவன் கருணை ஆண்ட நம் ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வல்லமையான இறை கிருபையில எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபியுங்கள். அதுவே நல்ல பங்கு, அதுவே நமது ஆசீர்வாதம். இந்நாளும் இனிய நாளே.